இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, கம்பெனி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே வந்து அவங்க டிரான்சாக்ஷன் அதிகமாக தான் இருக்கு. அந்த லாஸ்ட் அந்த 2-3 இயர்ஸ்மே வந்து அவங்க எந்த ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல. இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது லாஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு சேர்த்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கரண்ட் இயர் மட்டும் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா இப்போ இருந்து மட்டும் தான் நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் பார்த்து நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா, லைக் இப்போ கர்நாடகாவில் வந்துச்சுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புனா மட்டும்தான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். இதுக்கே நிறைய போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க, நோட்டீஸ்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி. அப்படி சப்போஸ் அந்த மாதிரி இங்கே எதுனா ஆச்சுன்னா கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இருக்காது. என்டையர்லி டிபெண்ட் ஆன் தி கவர்மெண்ட் தான். இப்போ இந்த நோட்டீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுங்க மட்டும் சொல்லுவாங்களா, இல்லை ஃபைல் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா வந்து பெனால்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குமா? ஃபைல் பண்ணனால அந்த டேக்ஸ் அமௌண்ட் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாமே சேர்த்து தான் டிமாண்ட் நோட்டீஸே வரும் உங்களுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கு ஜிஎஸ்டினால வந்து 80% சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து 5% வேட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 50 lakh டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அந்த 50 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 80% டேக்ஸ் போட்டு அந்த 80% ஜிஎஸ்டியுமே வந்து இப்போ ஃபைல் பண்ணும். கரெக்டாக சொல்கிறீங்க? கரெக்ட். சப்போஸ் சர்வீசஸ் மோஸ்ட் ப்ராப்பர்லி 18% தான் வரும். ட்ரேடிங்கில் வந்து 5 to அதுக்கப்புறம் எக்ஸாம்ஷன் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரியிலும் வருது பார்த்து அது மேலே வந்து பர்சன்டேஜ் போட்டு டேக்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து லாஸ்ட் இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணி 20 lakh மேலே டிரான்சாக்ஷன் நடந்து அந்த மொத்த அமௌண்ட் அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த டேக்ஸ் மட்டும் அவங்க பே பண்ணணும். கரெக்டுங்களா? கரெக்ட். ஓகே. ஸோ இது யாரும் தப்பிக்க முடியாது? இல்லைங்க. ஏன்னா உங்கள் பேன் ஆதார் லிங்க் ஆகிருக்கிறதுனால பேங்க்கில் அந்த டிரான்சாக்ஷன் ஆக்சஸ் ஃபுல்லாகவே ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அது பொறுத்து வந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஓகே சார்.